வணக்கம். துலாம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்தில் நீங்கள் மறைத்து வைத்த உண்மை வெளிவந்திருக்கும். அதனால் சில உறவுகள் முற்றிலுமாக உங்க வாழ்க்கையை விட்டு மாறவும் தொடங்கியிருக்கும். குடும்பம் தான் எல்லாமேன்னு நீங்கள் நினைச்சு கொண்டு இருந்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனா உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கு தெரியாம இத்தனை நாளா மறைச்சு வைக்கப்பட்ட ஒரு கசப்பான உண்மை, ஒரு ரகசியம் மிக விரைவில் வெளிச்சத்திற்கு வரப்போகுது. அது இந்த ஒரு தேதியிலோ அல்லது நாளை முதலோ மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள, அதுவும் தெரியாத ஒரு விஷயம் தெரிய போகிறது. அதனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உங்களாலேயே உங்களுடைய குடும்பத்திற்குள் வெடிக்கும். ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் என்ன சொல்வார்கள் என்று தெரியுமோ, அந்த ஒரு பிரச்சனை முடிந்துவிட்டது, உன்னிடம் சொன்னால் நீ சண்டை போட்டு விடுவாய் என்பதற்காகத்தான் இத்தனை நாட்களும் நாங்கள் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தோம் என்று உங்களிடம் நிச்சயமாக கூறுவார்கள். அதனை கேட்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தினரின் மீதும் நிச்சயமாக ஒரு கோபத்தையும் நீங்கள் காட்டவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நிகழ்வும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். அது இத்தனை நாட்கள் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு கசப்பான உண்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட மிகப்பெரிய மற்றவர்கள் பேசிய கொடியமான வார்த்தைகள். இதில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது தெரிய வரும் பொழுது உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரம் வரும். ஏன் என்னிடம் இருந்து மறைத்து விட்டீர்கள் என்கிற ஒரு கோபங்களும் அந்த ஒரு நாளில் நிச்சயமாக வரவும் ஆரம்பிக்கும். அந்த உண்மை வெளியே வரும் பொழுது உங்களுடைய தலையானது சுத்தி போய்விடும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் மனக்காயங்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இவங்களையா நாம இவ்வளவு காலம் நம்பினோம் அப்படின்னு நீங்கள் அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறப்போகுது. இந்த உண்மையின் காரணமா உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற சில முக்கியமான உறவுகளுடைய உண்மையான முகங்கள் இப்பொழுது அவிழ்ந்து விழக்கூடிய ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். அவங்க உங்ககிட்ட நடக்கிறத விதமே முற்றிலுமாக மாறப்போகுது. இது உங்களுக்கு வழியை தந்தாலும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை காட்டும் ஒரு கண் திறக்கும் சம்பவமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு விஷயங்கள் நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் இது நடந்து விட்ட உடனேயே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். பணம் கொடுத்த இடமே உங்களை ஏமாற்றி விட்டு போனது. துலாம் ராசி என்பர்களே, பணம் என்பது வெறும் காகிதம் மட்டும் கிடையாது. அதில் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கனவு, உங்களின் எதிர்காலம் அனைத்தும் இருக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கையுடன் ஒருவரிடம் கொடுத்த பணம் திரும்ப வராமல் போன அனுபவம் உங்களுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பையே நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். ஆனால் அந்த ஒரு மனிதருக்கு நீங்கள் பணத்தை கொடுத்தது அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான். ஆனால் இப்பொழுது ஒரு பணத்தை திருப்பி கொடுக்காமல் அவர் போனார்கள் என்றால் பணத்தை மட்டும் அவர் ஏமாற்றி விட்டு போகவில்லை, அவரையே அவர் ஏமாற்றி விட்டு போகிறார். அவர் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கையும் இந்த ஒரு இடத்திலிருந்து அப்படியே ஒரு பொய்யான நம்பிக்கை என்பதையும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக உணர்த்த ஆரம்பிக்கும். எனவே பண விஷயத்தில் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இப்பொழுது ஏற்படத்தான் செய்யும். ஒரு நபரின் வார்த்தையை நம்பி எடுத்த முடிவு, ஒரு உறவை நம்பி செய்த ஒரு உதவி, ஒரு வாய்ப்பை நம்பி செய்த முதலீடு எதிர்பார்த்த பலனை தராமல் உங்க வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக போயிருக்கலாம். அந்த நேரத்தில் பண இழப்பை விட நம்பிய மனிதர் இப்படி செய்தாரே என்ற மனவேதனை தான் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இருக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அந்த ஒரு நேரத்துல பண இழப்பை விட நம்பிய மனிதர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்ற மனவேதனை தான் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும். ஜோதிட பார்வையில் பண விஷயங்களில் கவனம், பொறுமை, சரியான ஆலோசனை ஆகியவை முக்கியம் என்று அனைவராலையுமே கூறப்படுகிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் இனி வரக்கூடிய காலத்தில் பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்ற அறிவை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். இனி யாருடைய வார்த்தையையும் உடனே நம்பாமல் ஆராய்ந்து முடிவெடுக்கும் பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்க ஆரம்பிக்கும். இழந்ததை நினைத்து வருந்தும் காலங்கள் குறைந்து புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் காலங்கள் வரும் என்று அனைவராலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பப்படுகிறது. இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். நடக்குதா இல்லையா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடந்து நல்ல விதமான காரியங்களும் நல்ல விதமான சில விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்படி கைகூடி வரப்போகுது. துலாம் ராசி என்பர்களே, குடும்பம் என்பது உங்களுடைய மனதிற்கு மிகவும் முக்கியமான ஒரு இடம். ஆனால் கடந்த காலத்தில் சில கருத்து வேறுபாடுகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் புரிதல் இல்லாத சூழ்நிலைகள் உங்களுடைய மனதை அதிகமாகவே காயப்படுத்தி இருக்கிறது. அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நன்றாகவே சில விஷயங்கள் மூலம் புரிந்திருக்கும். உங்களுடைய மனவேதனையை வெளியில் சொல்லாமல் குடும்பத்தின் நிம்மதிக்காக பல விஷயங்களை கூட நீங்க பொறுத்து வைத்து கொண்டே தான் இருந்தீர்கள். அது ஏன் தெரியுமா? நம்முடைய மனவேதனைகளை வெளியில் சொன்னால் நம்முடைய குடும்பங்கள் கஷ்டப்பட்டு விடுமோ என்பதற்காக எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே அடக்கி வைத்து வாழ்ந்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் இனி அந்த சூழ்நிலைகள் மெதுவாக மாறக்கூடிய ஒரு காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாகத்தான் ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருந்த தவறான புரிதல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள குறைய தொடங்கும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேச ஆரம்பிக்கலாம். வீட்டில் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து அது இன்னும் நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். சந்திரனின் அருள் மன அமைதியையும் குடும்ப பாசத்தையும் அதிகரிக்கும் என்று ஜோதிடத்தில் அனைவராலேயுமே நம்பப்படுது. துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் காப்பாற்ற நினைத்த உறவுகள் மீண்டும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய காலங்கள் இப்பொழுது கைகூடி வரப்போகுது. கடந்த கால கசப்புகளை விட்டுட்டு புதிய புரிதலுடன் உறவுகளை அணுகும் போது குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நிலைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் அப்படியே பிடித்து வைத்துக் கொண்டால் உங்க வாழ்க்கைக்குள்ள அது நீண்ட நாட்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். இத்தனை நாளா உங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு நிம்மதியில்லாத சூழல், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, இல்லைன்னா பிள்ளைகளால் மன உளைச்சல்னு ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுடைய வீட்டில் நிம்மதியை கெடுத்து கொண்டே இருந்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். யாராவது ஒருவதால் தேவையில்லாத பிரச்சனைகள் தினசரி ஏற்பட்டு கொண்டே தான் வாழ்க்கைக்குள்ள இருந்தது. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த கார்மேகங்கள் கலைந்து குடும்பத்துல இருந்த அத்தனை மனக்கசப்புகளும் பனி போல உருகி மாறப்போகுது. ஒருவரை ஒருவர் நிச்சயமாக புரிந்து கொண்டு குடும்பத்தில் எப்படி அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பாங்க. உறவுகளுக்குள்ள ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய சுமூகமான ஒரு சூழல்கள் இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். இழந்த நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுடைய இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு நாட்களும் இப்பொழுது கைகூடி வந்துவிட்டது. வீடே ஒரு கோவில் போல அமைதியாகவும் லட்சுமி கடாட்சியத்தோடும் மாறக்கூடிய பாசிட்டிவான அறிகுறிகள் இன்னும் சில நாட்களுக்குள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையவே திருப்பி போட்டுவிடும். அந்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக கிடைக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.